ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப்ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நான் புதுசாக சேர்ந்துருக்க கோல்டு சீட்டு எவ்வளோக்கு போட்டிருக்கேன், எங்கே போட்டிருக்கேன், அதெல்லாம் தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரிசீவ் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கால வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய கோல்டு சேவிங், மணி சேவிங் டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். மறக்காமல் நம்மளோட ஓல்டு வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் கோல்டு ரேட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 கிராம் தங்கம் பார்த்திங்கன்னா 6730 ரூபா, 8 கிராம் தங்கம் பார்த்திங்கன்னா 53840 ரூபா, 1 கிராம் வெள்ளி பார்த்திங்கன்னா 98 ரூபா. இதுதான் 6/6/24 கோல்டு ரேட் இதுதான். புதுசாக கோல்டு சீட் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கமயில தான் போட்டிருக்கோம். எல்லாருமே கோல்டு சீட் போட்டு தங்க நகை வாங்குறதுக்கு பாருங்கள் மேக்ஸிமம். ஏன்னா கோல்டு சீட் போட்டு நம்ம நகை எடுத்தோம்னா நமக்கு செய்கூலி சேதாரம் அப்படிங்கிறதுல ஒன்று டிஸ்கவுண்ட் இருக்கும், அப்படி இல்லைனா ஃபுல்லாகவே செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கிக்கிற மாதிரி ஸ்கீம் இருக்குது. ஈபிக்கில் செய்கூலி சேதாரமே கிடையாது. பட் தங்கமயில பார்த்திங்கன்னா 75% டிஸ்கவுண்ட்டு, 25%க்கு மட்டும் நம்ம செய்கூலி சேதாரம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன் தங்கமயில சேர்ந்தேன்னா, நான் ஒரு செயின் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். அந்த செயின் எடுக்கணும் அப்படின்றதுக்காக. தம்பிக்கு போட்டால் அழகாக இருக்கும். ஸோ அதனால் அது 4 கிராமில் அந்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான செயின் இங்கெல்லாம் கிடைக்கல, தஞ்சாவூர் ஈபிகேலலாம். ஸோ தங்கமயில அந்த செயின் வாங்கணுங்கிறதுக்காகவே நான் போட்டிருக்கேன். கரெக்டாக அக்ஷய திருதியில் வாங்குற மாதிரி தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். செயின் வாங்குற அளவுக்கு 4 கிராம் எடுக்கிற அளவுக்கு கோல்டு சீட் போடலை. ஏன்னா கட்டணும் இல்லையா, ஈபிகேல இன்னும் 2-3 மாதத்துக்கு கட்டுறது இருக்குது. ஸோ அதனால் யோசிச்சுட்டு 2000 ரூபாய்க்கு மட்டும் கோல்டு சீட் போட்டிருக்கேன். ஜிஆர்டியில் தான் போடலான்னு இருந்தேன், பட் இங்கே போட்டேன். ஸோ இனிமேல் நம்மளோட ரெவன்யூ எவ்வளோ இன்கம் வரும் அப்படிங்கிறத பொறுத்து தான். யூடியூப் இன்கம் சொல்லலை, நான் வேலைக்கு போகிறல. ஏன்னா யூடியூப்பில் இப்போ தான் வந்திருக்கு இன்கமே, ஃபஸ்ட் இன்கமே. இனிமேல் எத்தனை மாதம் கழிச்சு வருதோ தெரியல. வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் அப்டேட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா நான் இன்னும் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணல, லீவில் தான் இருக்கேன். போனதுக்கப்புறம் தான் யோசிச்சுக்கிட்டு அடுத்த சீட்லாம் போடணும். இல்லை நம்மளுக்கு கொடுத்துருக்க பாஸ்புக் 3/6/24 அன்றைக்கி நான் 2000 ரூபா பே பண்ணியிருக்கிறது போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு அன்னைய ரேட்டு கொடுத்து எவ்வளோ நம்மளுக்கு கிராம் ஆட் ஆகிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 0.302 நம்மளுக்கு கிராம்ஸ் ஆட் ஆகிருக்கு. கிராம்ஸில் வர வைக்கிற ஸ்கீம் தான் பெஸ்ட்டு. ஏன்னா கோல்டோட ரேட் டெய்லி ஏறிக்கிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி வந்தது. நான் கரெக்டாக பார்த்திங்கன்னா நாங்கள் டெய்லி ரேட்டை பார்த்துட்டு கம்மியாக இருக்க அன்றைக்கி போய் நாங்கள் போய்ட்டு செயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். அதுபோல் கோல்டு ரேட் டெய்லி பாருங்கள், என்றைக்கு கம்மியாக இருக்கும் அன்றைக்கி நீங்கள் ஷுவராக எடுத்துக்கலாம். அண்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோல்டு ரேட் ரொம்ப அதிகம், திடீர்னு ரொம்ப ஹையாக போயிடுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் குறையுதானே, அதுக்கப்புறம் கோல்டு சீட் பே பண்ணிக்கலாம். ஸோ இது போல் என்ன போல் நீங்களும் ஏதாவது ஒரு கோல்டு சீட், ஏன்னா என்னோட முடிய போகுது அப்படின்றதுனால தான் நான் இன்னொரு கோல்டு சீட் ஜாயின் பண்ணிட்டேன். இதுக்காகவே என்னால் இனிமேல் போக முடியுமான்னு தெரியல. ஸோ போகிறப்பே ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்றதுனால போட்டாச்சு. ஸோ என்ன போல் நீங்களும் கோல்டு சீட் போட்டு நிறைய நகை வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். செய்கூலி சேதாரத்தில் டிஸ்கவுண்ட்டு இல்லைனா செய்கூலி சேதாரமே இல்லாமல் நமக்கு அதிக லாபம் கிடைக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.